இது திருவடி சூலம் கோவில். செங்கல்பட்டுலேருந்து போனோம்னா இதுக்கு பஸ் இருக்குது. நம்ம அங்கே போகலாம். அங்கேருந்து இப்போ நம்ம பைரவர் கோயிலுக்கு ஆட்டோவில் போகலாம். இந்த பைரவர் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி சிவலிங்கமும் அது எதிர்க்க ஒரு நந்தி சிலையும் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சிவலிங்கம் ஷேப்புக்குள்ளே ஒரு குகை இருக்க மாதிரி இருக்குது. நம்ம இப்போ அதுக்கு தான் போக போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட்டிங்காக இருக்குது. அந்த மலை மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்குள்ளே இப்போது நம்ம இறங்கி போகிறோம். அங்கே தட்சிணாமூர்த்தி தியான மண்டபம்னு இருக்குது. அது உள்ளே பார்த்தோம்னா தூணெல்லாம் இருக்குது. அந்த தூண்லேயே நிறைய பாம்பு சுற்றி இருக்க மாதிரி அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. அதை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா இன்னொரு குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே போனோம்னா பாருங்கள் அப்படியே நேச்சராக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போகும்போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பாக இருக்குது. நம்ம இதுவரையிலும் பார்த்துராத கோயில் மாதிரி இருக்குது. பசங்களெல்லாம் கூப்பிட்டு போங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கோவில். நம்ம இதுவரையிலும் பார்த்துராத மாதிரி இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த குகைக்குள்ளே வர வாசல். அதுலேருந்து போனோம்னாலே ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. இது பைரவரை பார்க்க போகிற இடம். அந்த பைரவர் கோயிலுக்குள்ளே போனாலுமே அப்படியே ஏதோ வானத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக மேகக்கூட்டம் இருக்க மாதிரியும் அதில் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரியும் லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நமக்கு அதுக்குள்ளே போனாலே ஒரு தனியும் ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த பைரவரும் அதில் ரொம்ப கம்பீரமாக இருக்கார். உண்மையாலுமே ரொம்ப அழகான கோவில். நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்லா இருக்குது கோவில். அதை பாருங்கள் அப்படியே மேகக்கூட்டத்தில் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி அந்த லைட் செட்டிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதுதான் பைரவர் கோவில். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இது திருவடி சூலம் கோவில். இதில் 108 திவ்யதேச பெருமாள் இருக்கார். அது எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த கோயில் இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் 108 சிவலிங்கமும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இந்த கோயிலையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கோயிலில் ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லை. அதனால் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நீங்களும் இந்த டெம்பிளை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.